கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதிகமா ஐயா சொன்ன டைம்ல முடிச்சிருவோம் நம்புகிறோம். பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. நமக்கும் அதிகம் ஆதாரங்கள் ஒழுங்கிக்கப்பட்டுள்ளது. அதனால தைரியமா சந்தோஷமாக இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நம்ம என்ன சொல்லுவோம், தியானிப்போம். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே ஒரு வசனத்தை நாம் வாசித்து அந்த தியானத்துக்கு போகலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். மீண்டும் ஒரு விஷயம் வாசிங்க. ஹல்லேலூயா. அந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக ஒருவன் மறுபடி பிறவாவிட்டால். வசனத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட். இதனால உங்க மத்தியில வைக்கிற தலைப்பு என்னவென்றால், மறுபடி பிறந்திருக்கிறாயா? பக்கத்துல கை கொடுத்து கேளுங்களேன். மறுபடி பிறந்திருக்கிறீங்களா? மறுபடி பிறந்திருக்கிறீங்களா? இதே மாதிரி நீங்க எங்கேயாவது வெளியே போய் யாரையாவது எப்பா மறுபடி பிறந்திருக்கிறாங்க நினைச்சுவான். உனக்கு என்ன பிராந்தா, கிறுக்கா, முட்டாளா கேட்பானா இல்லையா? கேட்பான். இன்னைய பூமியிலேயே ஒரு முறை பிறந்து விட்டால் அந்த ஒரு பிறப்பே பெரிய பாடாக இருக்குது, உபத்திரமா இருக்குது, கண்ணீரா இருக்குது. இதையே தாண்டி வர முடியலையே, இன்னொரு முறை பிறக்கிறாயா என்று இன்னையா கேட்கிற அப்படின்னு யோசிச்சீங்களா? சிந்திச்சீங்களா? நீங்க சிந்திச்சீங்கன்னா பாக்கியவாங்க. ஹல்லேலூயா. சிந்திக்காம கையை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. இந்த நாளிலே ஒரு மத்தியில் இருக்கிற தலைப்பு என்னவென்றால், மறுபடி பிறந்திருக்கிறாயா? உயிரினத்தின் ஆழத்துக்குள்ள இந்த வார்த்தையை நீங்க எடுத்துக்கொண்டு பெறணும். ஒரு அண்ணன் சொன்னாங்க, ஒரு முறை நான் ஊழியத்தில் சந்திக்கும் போது சிந்தையில் இருந்து வருகிற வார்த்தை சிந்தையோட பெறுவோம். எங்க இருந்து வர வார்த்தை? சிந்தை. சொல்லலாமா? சிந்தையிலிருந்து வர வார்த்தை சிந்தையோட பெறும். ஆனா இருதயத்திலிருந்து வர வார்த்தை எங்க போகும்? எங்க வெளியே போகுமா? இருதயத்துக்குள் போகுமா? ஹல்லேலூயா. இன்னைக்குடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், இருதயத்திலிருந்து உங்க இருதயத்துக்கு போகும். கரங்களை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம். என்ன ஒரு தலைப்பை நான் உங்களுக்கு வச்சேன், மறுபடி பிறந்திருக்கிறாயா? தம்பி கவனிக்கிறியா? தூக்கம் வருதா? மறுபடி தம்பிமா சொல்லுங்க, என்ன தலைப்பு? மறுபடி பிறந்திருக்கிறாயா? நீங்க சொல்லுங்க தங்கச்சுமா. பாம்போல பேசுறாங்க. என்னையா பிறந்தே நாங்க எதிர்பார்க்கிற ஒன்னே நம்ம அப்ப தரமாட்டாங்க, எங்கயா மறுபடி பிறக்க? இந்த யோவான் எழுதின 3ஆம் அதிகாரத்தில் நீங்க வருவீங்கன்னா முதலாவது வசனத்தை கவனியுங்கள். யூதருக்குள் அதிகாரியான நிக்கோதேம் எனப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தால், அவன் ராக்காலத்திலே அசிலாம வசனத்தை ஹல்லேலூயா. பாருங்க, இங்க நிக்கோதேம் என்கிற யூதருக்குள் ஒரு அதிகாரி. சொல்ல ஒரு சம்பவம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாய் வாழும்போது இஸ்ரவேல் தேசத்திலே ஆண்டவர் ஊழியம் செய்யும் போது அநேக அற்புதங்கள் வழியாக தன் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். பிதா அனுப்பின உன்னதமான குமாரன் தேசத்துக்கு ரட்சிப்பை கொடுக்கப்படி வந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஊழியம் செய்கிற ஆட்களில் இஸ்ரவேல் என்கிற தேசத்திலே அங்கே யூதர்கள் இருக்கிறார்கள். அந்த யூதர்களை தெரிந்து கொண்டது யார்? நம்முடைய தேவன். ஆனா அதுக்குள் இருந்த ஒரு அதிகாரியாகிய நிக்கோதேம் என்னப்பட்டவன் ஒரு பெர்ஷியன். அவன் ஒரு வேத பாரகன். அவனுக்குள்ள ஒரு டவுட் வந்துச்சு. ஏன்னா நீங்க எல்லாருடைய எதிர்பார்ப்பும் கிறிஸ்துவலாகிய நமக்குள் இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு என்னவென்றால், அன்னைக்கு எப்படி மேசியா வர வேண்டும் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தார்களோ அதே போல இன்றைக்கு நான் யாரை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம்? எங்க மாமா எங்க மச்சான் வீட்டுக்கு வரல, எங்க அக்கா வரல, என்ன எங்க அத்தை வீட்டுக்கு வரல, என் ஃப்ரெண்டு வரல, அப்படி எதிர்பார்த்துருக்கீங்களா? இல்ல. யார் எதிர்பார்த்துருக்கீங்க? அந்த ஆள் அந்த 1 லட்சத்தை கொண்டு வந்தாங்கன்னா அந்த காம்பவுண்டை கட்டிடலாம் ஐயா, இந்த ஒரு மூணு போட்டா என் பிள்ளைய கட்டி கொடுத்துடலாம் ஐயா, கொஞ்சம் பணம் என் பிள்ளைய அப்படி எதிர்பார்த்துருக்கீங்களா?
யாரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு முழு உலகத்திலையும் கிறிஸ்துவர்களாகிய நாம் யாரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்? யாருங்க? இயேசு கிறிஸ்துவாகிய இறைவனை எதிர்பார்க்கிறோம். அவர் ஒருபடி பூமியில பிறந்தவர் அப்படி இந்த உலகத்திலே பாவத்துக்காய் அக்கிரமத்துக்காய் அடிக்கப்பட்டு மரித்தவர் வீட்டிலிருந்த போது என்ன சொல்லி சென்றார்? இதோ நான் என் பிதாவிடத்தில் போகிறேன், பரிசுத்த ஆவியை உங்களுக்கு அனுப்புகிறேன், ஆனாலும் நான் மீண்டும் வருவேன் பூமிக்கு என்று சொன்னார். அதே போலதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமா இவருக்கு மேசியா வருவார் என்று சொன்னார். அந்த மேசியா வருவார் என்று சொல்லும் போது ஜனங்கள் அங்கே எதிர்பார்த்தார்கள். ரோமுடைய ஆட்சிக்கு இஸ்ரவேல் மிகவும் நெருக்கப்பட்டது, மிகவும் அடிக்கப்பட்டது. இன்னைக்கு இஸ்ரவேலை பத்தி எங்கயா நீங்க இந்தியாவில் மாநிலமே எங்களுக்கு தெரியல, இஸ்ரவேல் எங்கயா இருக்கு? நீங்க நியூஸ் பார்க்குற வழக்கம் இருந்துச்சுன்னா ஒருவேளை இல்லைன்னா நீங்க நியூஸ் பாருங்க, கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் இல்லை. அப்போ இஸ்ரவேலுடைய தேசம் இன்னைக்கு சுத்தி இருக்கிற எல்லா தேசங்களினாலும் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, உடைக்கப்பட்டிருக்கு. அன்னைக்கு இதே போலதான் அவன் உடைக்கப்படும் பொழுது ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமாய் சொன்னார் மெசியா வருவார். ஆனா அந்த தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறினது. ஆனால் ஒரு பாவத்தை மன்னிக்கப்பட ஒரு பலியாக வந்தால், நம்மளை மீட்கப்பட ரட்சகராக வந்தால், அவர் சரீரபரமான மீட்புக்கு வரவில்லை, ஆத்மபரமான மீட்புக்கு வந்தார். நல்ல சொல்லமா அல்லேலூயா. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களோ எப்படி எதிர்பார்த்தாங்கன்னா, நம்மளை இந்த ரோமுடைய அரசாங்கத்திலிருந்து நம்மளை ரட்சிப்பார், எங்களை மீட்பார் என்று எதிர்பார்த்தார்கள். அப்படி இருக்கிற காலத்துல தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த நிக்கோதேம் என்கிற ஒரு மனிதன் வந்து கேட்கிறார், ஐயா 2ஆம் வசனத்துக்கு வாங்க. அவன் ராக்காலத்தில் இயேசு வந்து, நபி நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறேன், ஏனெனில் ஒருவன் தான் தன்னுடன் தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான். அல்லேலூயா. அன்னைக்கு அநேக இஸ்ரவேல் ஜனங்கள் நம்பவில்லை, யூதர்கள் நம்பவில்லை. ஆனால் நிக்கோதேமுக்கு ஒரு நம்பிக்கை வந்துவிட்டது. என்னென்றால் தேவன் இராமல் ஒரு மனிதனால் அற்புதம் செய்ய முடியாது. அல்லேலூயா. உண்மைதானே? ஆண்டவர் இல்லாம அற்புதம் நடக்குமா? நடக்கலாம்னா அந்த ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நிறைய பேர் அற்புதம் செய்யறாங்க அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அசுத்தாவிகள் அற்புதம் பண்ணும், ஆனா அவன் பரிசுத்தமற்றவனாக இருப்பான். ஆனா பரிசுத்தம் உள்ள நம்முடைய தேவனுடைய அற்புதம் வித்தியாசமானது. கரங்களை கட்டி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம். நீங்க பாருங்க, நீங்க ஒரு டவுட் இருக்கு, ஐயா ஏன்னா இயேசு கிறிஸ்துடைய போதனைகள் வித்தியாசமா இருக்கு, மனம் திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் பாத்தீங்கன்னா 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பிரசங்கித்த முதல் பிரசங்கம் என்ன? இதோ உங்களுக்கு பணம் கொடுக்கிறேன், இதோ உங்களுக்கு பொண்ணை கொடுக்கிறேன், இதோ உங்களுக்கு பொருள் பில்டிங் சொன்னாரா? என்ன சொன்னார்? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கிடைக்கும். கரகத்தில் ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஆனா இன்னைக்கு நாம் எதை தெரியும்? அவங்களுக்கு தலைப்பு கொடுத்தேன். என்ன தலைப்பு கொடுத்தேன்? மறுபடி பிறந்திருக்கிறாயா? இதை உங்களுக்கு ஒருவேளை எப்படா நானும் இந்த வசனங்களை அதிகமா கவனிச்சிருக்கிறேன். நிக்கோதேமு கேட்ட கேள்வி, நிக்கோதேமுடைய ஒரு கேள்வினாலே ஆண்டவர் அந்த யோவான் 3ஆம் அதிகாரத்தில் வீட்டில் படிச்சு பாருங்க, பெரிய பெரிய விளக்கங்களை ஆண்டவர் கொடுக்கிறார், பெரிய பெரிய வார்த்தைகளை கொடுக்கிறார், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து கொடுக்கிறார். அப்போ அந்த நிக்கோதேமு அடுத்த வசனத்தில் என்ன சொல்றாரு? வாங்க யோவான் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 4ஆம் வசனம். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாக இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆவது தடவை பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்று சொன்னார். அல்லேலூயா. சரியான கேள்வி. சில இடத்துல யாராவது தப்பா கேள்வி விடுவோமா? விட மாட்டோம். நம்ம யாராரு பிடிச்சிருவோம்ல, பாஸ்டையாவே ஒரு தப்பா ஒன்று சொல்லிட்டாரு, விடுவோமா? பிடி எப்படி ஏன் சொல்லலாம்? ஒரு பல்லடத்துல ஊழியத்தில் ஒரு ஊழியத்தில் இருக்கு. அப்போ ஒரு சர்ச்சில் ஆராதிச்சுட்டு இருக்கும் போது பாஸ்டர் ஒரு வார்த்தையை பேசிட்டாங்க. பேசின உடனே அதை ஒரு பொண்ணு விட்டுஞ்சோடனே, என்னன்னா நீங்க சொன்னீங்க விடமாட்டவங்கள நாங்க. எனக்கு உண்மையிலே கஷ்டமா இருந்துச்சு. வார்த்தை நம்மளை நோக்கி வரும்போது நம்மிடத்தில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறோ அதை நம்ம என்ன செய்யணும்? சரிபடுத்த வேண்டும். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். பாருங்க,
இங்க என்ன நடக்கிறது? நிக்கோதேம் கேட்கிறாரு, அப்பா ஏசப்பா நீங்க சொல்றது ரைட், நீங்க தேவனுடைய குமாரன் ஒத்துக்கொள்ளுகிறேன், ஆனா நான் எங்க இருந்தியா மறுபடியும் பிறங்க? ஏற்கனவே தாயின் வயிற்றுல பிறந்து நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன், இப்பவே எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன நடக்குது. ஆனா திரும்ப எங்க இருந்து பிறக்க? ஒரு மனிதன் எப்படி பிறக்க முடியும்? வாய்ப்பே கிடையாது. ஒரே ஒரு முறை பிறக்கிறான், ஒரே முறை மரிக்கிறான், திரும்ப அந்த பூமிக்கு வரவே மாட்டான். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யாராவது வந்திருக்காங்களா? யாராவது எவ்வளவு பெரிய 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 ஆட்களா இருக்கட்டும், ராஜாக்களா இருக்கட்டும், பலமுறை சீயமாக வீயமாக என்னவாகட்டும், பூமியிலே மறித்து விட்டால் அவங்களால என்ன பண்ண முடியாது? திரும்ப வர முடியாது. வேதம் சொல்கிறது அவர்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான். என்ன சொல்கிறது? பரலோக ராஜ்யத்துக்கு போவானா நரகத்துக்கு போவானா, அவ்வளவுதான். உலகத்துல எல்லாம் ஆராதிக்கிறது சொல்லுவாங்க சொர்க்கம் என்று சொல்வார்கள், நரகம். ஆனா நம்முடைய வேதம் சொல்லுகிறது பரலோகம் தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லுகிறது. பந்தோசத்துவாங்க அந்தோசத்தில் இயேசு பிரேத்திரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினால் பிறவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு புரியுதா? மறுபடி நீ பிறந்திருக்கிறாயா? ஏன் கேட்டா இன்னைக்கு எல்லாரும் கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறோம், ஆலயத்துக்கு வருகிறோம், ஆனா நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், நிக்கோதேமே மறுபடி பிறக்கிறார் என்றால் அப்படி அல்ல. அவர் என்ன சொல்ற பாருங்க, அதற்கு பிரேத்திரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. அந்த ஜலம் என்ன சொல்கிறது? ஜலம் என்பதற்கு என்ன அடையாளம்? இது ஓடுகிற எல்லா ஜலத்தையும் அந்த ஜலம் என்ன தண்ணீர். அந்த தண்ணீரை நீங்க பாருங்க, அங்க என்ன சொல்லப்படுகிறது? சுத்திகரிக்கும். தண்ணிக்கு அர்த்தம் என்ன? சுத்திகரிப்பு. மானானது நீரோட வாஞ்சித்து கதருமா போல என் ஆத்துமா உண்மையில் வாஞ்சி அடைகிறது. மானுடைய கேரக்டர் எப்படின்னா, ஒரு பெருவெல்ல தண்ணி போயிட்டு இருந்தாலும் அந்த மான் தண்ணி குடிக்கும் போது அந்த தண்ணி கலங்கிட்டு அப்படின்னா அந்த மான் அந்த தண்ணியை குடிக்காது. அந்த மான் அந்த தண்ணியை குடிக்காது, அங்கேயே நின்று வெயிட் பண்ணும், தண்ணி தான் எடுக்கும். ஆனாலும் அந்த தண்ணியை குடிக்காம பார்த்துட்டே இருக்கும். ஒருவேளை அந்த தண்ணி கலங்கள் மாறவில்லை என்றால் அந்த இடத்துல நின்று தன் தலையை அடித்து 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 அந்த தண்ணி கலங்கு வரை தாகத்தால் மாண்டு போகும். அதெல்லாம் சொல்றாரு, ஒரு மனிதன் ஜலத்தினால் பிறக்கணும். ஜலம் என்பது இன்னொரு இடத்துல சொல்வாரு, சிறு பிள்ளையை போல் மாறபடி தேவனுடைய ராஜ்யத்திலே வர முடியாது. அந்த ஜலத்தினாலும் அதை சொல்றாரு ஆவியால் பிறக்க வேண்டும். நீங்க மறுபடி பிறக்கிறது என்பது என்ன அனுபவம்? சுத்திகரிக்கப்பட்ட அனுபவம். உலக பாவத்துக்குள் இருக்கிற ஒரு மனிதன், உலக அசுத்தத்தில் இருக்கிற ஒரு மனிதன் அதை விட்டு தன்னை சுத்திகரித்து அந்த ஜலத்தினால் ஒருவேளை ஞானஸ்தானம் என்று நம்ம சொல்லுகிறோம், அந்த ஞானஸ்தானம் பெற்று அதுக்கப்புறம் ஆவியிலே நடத்தப்பட வேண்டும். எத்தனை பேர் மறுபடியும் பறந்திருக்கிறீங்க? உண்மையா ஒரு விதத்துல கையை வச்சு நான் பறந்துட்டேன் அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா? வேறு கை, ரெண்டு கை, அல்லேலூயா. அப்படி சொல்லல. எல்லாருமே மறுபடி பிறக்க அனுபவத்துக்கு வந்து விட்டீர்கள். ஆனா உங்க மத்தியில் வைக்கிற வார்த்தை என்னன்னா, மறுபடி பிறக்கிற நீங்கள் மறுபடி பிறக்கிற அனுபவத்தில் இருக்கிறீர்களா? முதலாவது நீ மறுபடி பிறந்திருக்கிறாய் என்று சொன்னேன். அந்த மறுபடி பிறக்கிற மனிதன் மறுபடி பிறக்கிற வாழ்க்கையிலே எப்படி இருக்கிறான்? நிக்கோதேமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எப்பா ஒரு வேலைப்பாளராக இருக்கிறீங்க, உனக்கு இது கூட தெரியலையா? அந்த சம்பவங்களை நீங்க படிச்சீங்கன்னா சொல்லும், இது கூட உனக்கு தெரியாதா? வாசிக்கலாமா? அந்த 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாமா? இருந்தும் நீ இதை அறியாமல் இருக்கிறாய். ஒரு போதகருக்கு தெரியும். அவங்க ஏன் தெரியலன்னா, இஸ்ரவேலில தேவன் கொடுத்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் இஸ்ரவேல் மறந்து போனார்கள், அதை விட்டு விட்டார்கள், அதன்படி வாழவில்லை, அதுக்கு தன்னை அர்ப்பணிக்கவில்லை, மாறாக பாவம் செய்தார்கள், அக்கிரமம் செய்தார்கள். அதனால் ரோமனின் கரங்களுக்கு போய்விட்டார்கள். ஆனால் இந்த நிக்கோதேமுக்கு டவுட் வந்துச்சு, நம்ம வாழ்ந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது? ஏன்னா யோவான் சாரனும் அந்த காலத்திலே மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது சொல்லுகிறார். 4ஆம் வசனத்துல வந்தீங்கன்னா யோவானை பார்க்கிறோம் சார். அதிலே நீங்க வந்தீங்கன்னா 25 வாங்க. அப்பொழுது யோவானுடைய சீஷர்கள் சிலருக்கு யூதருக்கு சுத்திகரிப்பு குறித்து வாக்குவாதம் உண்டாயிடுச்சு. அவர்கள் யோவானிடத்தில் வந்து ரபியுடைய
அந்த வசனத்துல யோவான் ஸ்நானம் என்ன செய்றாரு? அங்கே ஞானஸ்நானம் கொடுக்குது. அது ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் மேசியாவுடைய வருகைக்கு காத்திருக்கும் போது இங்கே நடக்கிறது என்ன? அங்கே அவருடைய போதனைகள் வித்தியாசமா இருக்கிறது. யோவானுடைய போதனை, மனம் திரும்புங்கள், பிரியன் பாவப்பட்டிகளே, தன் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளுங்கள், கோடாரியானது மரத்தில் வேறு வைக்கப்பட்டிருக்கிறது, அது வெட்டாயத்தமா இருக்கு. அதை யாரை சொல்லுகிறது? குமாரனாக இயேசுவை சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவால் சொல்றாரு, மறுபடி பெற ஜலத்தினால் ஆவியினால் பெற. அந்த ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நீங்க எத்தனை வருஷம் கிறிஸ்தவர்களா இருக்கலாம், சபைக்கு வரலாம், ஆனால் ஒன்று சொல்லுங்க, ஏன் ஆண்டவர் மறுபடி பிறக்கும்படி சொன்னார்? மறுபடி பிறந்தவருடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்? அதை நம்ம தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். இந்த மறுபடி பிறப்பது என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்த பிற்பாடு மாத்திரமல்ல, அதற்கு முன்பாகவும் பழைய ஏற்பாட்டு காலத்திலும் பரிசுத்தவான்கள் வாழ்ந்தார்கள். வாசிக்கலாம், யோபு 1ஆம் அதிகாரம், திருப்பிக் கொள்ளுங்கள், யோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? தேசத்தில் யோபு என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருந்தான். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்த பிற்பாடு சொல்றாரு, மறுபடி பிறந்திருக்கிறாயா? நிக்கோதேமே, நீ எவ்வளவு போதகனாயிரு, உலக பாவத்தினால் அசுத்தத்தினால் உன்னை கரைப்படுத்திக் கொண்டிருக்கிற போதகன் அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக மாட்டான். ஆனா மறுபடி பிறக்கிறவனோ, தேவ ஆவியால் நடத்தப்படுகிறவனோ இந்த பூமியிலே வாழும்போது மறிப்பான் என்றால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவான். கரங்களை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம். நீ உட்கார்ந்துருக்க பார்த்தா தெரியுது, ஐயா, நீங்க பிரசங்கம் பண்ணுற ஒவ்வொன்றும் நீங்க சொல்றதுக்கும் நாங்க வாழ்றதுக்கும் வித்தியாசமா இருக்கு. எப்படி நினைக்கிறீங்களா? ஒருவேளை இருக்கலாம். ஆண்டவரை உங்களோட பேச வருங்கன்னா மறுபடி பிறந்திருக்கிறேன். தாயின் கருவை பிறக்கிற அவசியம் கிடையாது. ஒரு மனிதன் சிறு பிள்ளையை போல் மாறாபடி என்று சொன்னார். சிறு பிள்ளை குணம் எப்படி இருக்கும்? அது சின்ன பிள்ளை குணம் எப்படி இருக்கும்? இந்த தம்பி சிறு வயதா இருக்கும்போது அடிச்சுட்டு வைங்களேன், கொஞ்ச நேரத்தில் அவனை சேர்ந்துருவான். அவனுக்கு திருட்டு என்ன இருக்காது, அவனுக்கு ஏமாற்றம் என்ன இருக்காது, அவனுக்கு பொய் சொல்ற என்ன இருக்காது. ஆனா இன்னைக்கு வரலாறு சொல்றாங்க, அன்னைக்கு சிறு பிள்ளைகள் ஒரு ஞானமடைய 7 வயது தாண்டி 8 வயது 10 வயது ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு 5 வயதுல சிறுவருடைய குணங்கள் என்ன செய்யுது? மாறிவிடுகிறது. ஏமாத்திடுறான், பொய் சொல்ல ஆரம்பிக்கான். என் பையனுக்கு 4 வயது ஆகுது. காலையில எழுதிச்சா நான் எப்பவுமே என் பையனுக்கு சொல்லிக் கொடுப்பேன், எழுதி சொல்லிட்டு முழங்கால் போட்டு இந்த 4 கால ஸ்தோத்திரம், இந்த நாளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, அம்மா அப்பா பாதுகாத்துக் கொள்ளுங்க, எங்க உறவுகளை சொல்லிக் கொடுப்பேன், தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. பெரிய மகன் செய்துட்டே இருக்கிறான். சின்ன பையன் வந்து சின்ன பையனால மெதுவா ட்ரை கொடுக்குறேன். எந்திரிச்சு வந்த உடனே ஜோம் பண்ணியா? ஆமா டேடி, உள்ள ஜோம் பண்ணிட்டேன். நீ போய் சொன்னா ஏசப்பா பார்த்துட்டு இருக்காங்க. இல்ல டேடி, உள்ள ஓடி போய் முழங்கால் போட்டு செபிக்க ஆரம்பிச்சான். அன்னைக்கு மிகவும் தாமதமான அந்த பாவங்கள் இன்னைக்கு ரொம்ப சின்னதாக வந்தது. ஆனா ஆண்டவர் சொல்கிறார், சிறு பிள்ளையை போல் ஜலத்தினால் நீ பரிசுத்த ஆவியினால் வர வேண்டும். மறுபடி பிறப்பது மீண்டும் தாயின் கருவுக்குள் போவது அல்ல. நீ இதுவரை செய்த பாவங்களை அறிக்கையிட்டு, உன் அக்கிரமங்களை விட்டுவிட்டு, உன்னை தாழ்மையாய் தாழ்த்தி, உன்னை அர்ப்பணித்து உலக பாவத்திலிருந்து நீ வெளியே வர வேண்டும். இன்னைக்கு கிறிஸ்தவர்னு சொல்றோம். உண்மையா சொல்லுங்க, உங்க வீட்டுல சினிமா ஓடாதா? உங்க வீட்டுல சரியா குடும்பம் பண்றீங்களா? உங்க வீட்டுல சரியா முழங்கால் போடுறீங்களா? பயப்படுகிறீங்களா? இன்னைக்குள்ள பிள்ளைங்க போய் பைபிள் வாசியா? அப்படியே அம்மா பார்க்கலாம், ஜோம் பண்ணியா? அப்பாவை பார்க்கலாம். ஏன்? அந்த அப்பா அம்மாவே படிக்கிறது இல்லை. ஒரு அலையிலே சொல்லுவோமா? அலையிலுயா பாச எங்களையே திட்டிட்டு எங்களையே அலையிலுயா போட சொல்றீங்களே, அதான் உங்களுக்கு வேலை. அலையிலுயா. ஆனா யோபு எப்படி இருந்தானா? உத்தமனும் சன்மார்க்கனுமா இருந்தான். கர்த்தருக்கு பய அன்றைக்கே யோபு வசனத்தில் சொல்லுவாரு, என் தோல் முதல் அழுகி நாறினாலும் அந்நிய கண்களை சொந்த கண்களுமே காணும். அல்லேலூயா. யாருடைய கண்கள் காணுமா? அவருடைய சொந்த கண். அப்ப அன்னைக்கே அவனுக்கு தெரிகிறது, நான் மரித்தால் தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு நாள் இருப்பேன். கரங்களை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்களேன், நான் மரித்தாலும் நரகத்தில் தான் இருப்பேன். பயந்துட்டீங்களா?
இன்னைக்கு வாழ்ந்த வாழ்க்கை எப்படி இருக்கு? நீங்க சொல்லும் போது ஏதாவது புரியுதா நான் சொல்றது? இன்னொரு சொல்லமா, நான் இன்று முதல் மரித்தாலும் பரலோகத்தில் இருப்பேன். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அதனால அங்க நிக்கோடு சொன்ன, நிக்கோதோ நீ உன் வேத பாருங்க, நீ என்னென்ன பேசு, நீ என்னென்ன செய்ய, ஆனால் நீ பிதாவின் கட்டளையின்படி நியாயப்பிரமாணப்படி வாழவில்லை. அதனால் உனக்கு ஒரு வாய்ப்பு தர்றேன். நீ மறுபடி சிறு பிள்ளை போல மாறு. ஜலத்தினாலே நீ மாற்றப்படு. பரிசுத்த ஆவியினாலே ஒரு வாழ்க்கைக்கு நீ அர்ப்பணி. உலகத்தின் பாவத்தை விட்டு அக்கிரமத்திற்கு வெளியே வாழ்ந்து ஆண்டவர் அழைக்கிறார். ரலையே சொல்லுவோமா? அல்லேலூயா. இன்னொரு மனிதன் நிக்கோதேம் வந்தது போல இன்னொரு மனிதன் அவர்கிட்ட வந்தாரு புதிய ஏற்பாடு காலத்துல. லூக்கா 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு வருவோம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கலாமா? அவர் எரிகோவில் பிரவேசித்து அது வழியாக நடந்து போய் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகையு எனப்பட்ட ஒரு மனுஷன். சரி, சகையு எல்லாரும் தெரிந்த ஒரு சம்பவம். யாருக்கா சகையை பத்தி தெரியாம இருக்கா? புதிதா யாராவது வந்திருக்கலாம், சகையை பத்தி தெரியாம இருக்கா? ஆனா இங்கே அந்த ஊழியம் செய்கிறார்கள் ஒரு ஆயக்காரருடைய தலைவன். அங்கே அவன் அறிவு சொல்லிக்கிறவன். அந்த மனிதன் என்ன செய்கிறான்? இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று அந்த வசனத்தை வாசிக்கலாம். அப்பதான் புரியும். வாசிக்கலாமா? 4ஆம் வசனம் 3ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 13. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியின் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தின் மரத்தில் ஏறினான். பாருங்க, இந்த சகையு யார்? ஒரு வல்லூர் ஸ்பிரிச்சுவல் அதிகாரி. ஆனா ஏன் இயேசு பக்கம் ஓடி வரான்? நிக்கோதேம் வேத பாருங்க ஏன் ஓடி வரான்? இது எல்லாம் ஆண்டவர் ஊழியம் செய்த நாட்களில் நடந்தது. இங்கே அவங்க வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. உலகத்தில் பாவம், அசுத்தம், அவருடைய பாவ காரியங்கள் அவனை வாழ விடாம சாகடித்தது. அதிகமான வட்டி பணம் வாங்குறது, அதிகமான பாவத்தை ஒருவேளை வட்டி பணம் வாங்குறவன் மட்டும்தான் போட்டிருக்கும். ஒருவேளை அவன் உலக பாவத்தில் யாருக்கும் அடிமையா இருந்திருக்கான். அவன் பாவி என்று ஊரா சொல்லுகிறார்கள். ஆனால் இயேசு எப்படிப்பட்டவரோ? ஏனென்றால் இயேசு உலகத்தின் பாவத்தை போக்க வந்த பரிகாரியான தேவன். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? உலகத்தின் பாவத்தை போக்க வந்த ரட்சகர் என்பதை சபை அறிந்தான். நிக்கோதேம் சொல்றார், ஆவே தேவன் அனுப்பாவினால் நீ இப்படிப்பட்டதை செய்ய முடியாது. ஏனென்றால் எத்தனையோ வருடங்கள், எத்தனையோ தீர்க்கதரிசிகள் வந்தார்கள். இயேசு கிறிஸ்து என்கிற உத்தம தீர்க்கதரிசியோ எல்லாருடைய பாவங்களை மன்னிக்க வந்தார். இங்க சகை ஓடி வர்றான். ஆண்டவர் என்ன சொல்றாரு? 5ஆம் வசனத்துல இயேசு இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே, சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். சகையுவே யார் சொன்னாங்களா? அடுத்த மேல ஒருத்தர் இருக்காயா? யாருக்கா தெரியுமா? தெரியாது. அவனுடைய உள்ளம் ஒரு சிறு பிள்ளை போல மாறிட்டு. கரங்களை சோதனை பண்ணுவோமா? சகையு மறுபடி பிறக்கிற இருதயத்தை தெரிந்தெடுத்தான். இதுவரை அக்கிரமம் செய்தது போதும், பாவம் செய்தது போதும், பாவத்தில் வாழ்ந்தது போதும், நிம்மதியற்றவரை வாழ்ந்தது போதும், நான் போய் இயேசுவை பார்க்கிறேன். இயேசு பாவங்களை மன்னிக்கிறாராமே, அக்கிரமங்களை நீக்கிறாராமே, விடுதலை கொடுக்கிறார். அது மாத்திரம் அல்ல, இந்த பூமியிலே மறித்தால் அந்த ராஜ்யத்தில் ஒரு இடம் கொடுக்கிறார் என்பதை அறிந்து சகையு ஓடி போனார். தன்னுடைய பொறுப்பை உணர்ந்தான், பணாசியை உணர்ந்தான், தன்னுடைய உலக வாழ்க்கையை விட்டான், ஓடினான். நான் பிழைத்தால் போதும், என் ஆண்டவருடைய அன்பு எனக்கு கிடைத்தா போதும் என்று சொன்னான். அந்த என்ன சொல்றாரு? நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்னைக்கு நான் வீட்டிலே தங்க வேண்டும் என்றால் அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்துக் கொண்டு போனான். அதை கண்ட யாவரையுமே பாவியான மனுஷத்தில் தங்கும்படி போகிறார்கள். நீ ஒருவேளை உலக வாழ்க்கை, உலக மனிதனுக்காக நீ வாழாதே. அருமையானவர்களே, உலகத்தில் வாழ்க்கை வாழாதீர்கள். இயேசு சொன்னார், மறுபடி பிறந்திருக்கிறாயா? அப்படின்னா பாவ சுவாபங்கள், தூஷண வார்த்தைகள், மற்றவர்கள் மேல் அன்பு செலுத்தி, மற்றவர்கள் நேசித்து, இயேசு கிறிஸ்து நம்மை எப்படி வாழும்படி சொன்னாரோ அப்படி வாழ்ந்தால் போதும். இன்னைக்கு சுவிசேஷம் நாம் ஒருவேளை இந்தியாவில் பல மாநிலங்களுக்கு சொல்லுகிறோம். ஆனா இன்னைக்கு நாம் இருக்கிற இந்த இடத்துல ஒரு மனிதன் இயேசு ஏற்றுக்கொள்ள வேண்டாம், நீங்க போய் சொல்லணுமா? சொல்லணுமா? சொல்லுறதுக்கு முன்னால் ஒன்று செய்ய வேண்டும். நீ மறுபடி பிறந்த அனுபவத்தோடு இருந்து விட்டால் உன்னை பார்த்து, உங்களை பார்த்து பக்கத்தில் இருக்கிறவங்க, ஐயா இவன் கிறிஸ்தவன், பக்தி உள்ளவன், பாவம் செய்ய மாட்டான், அக்கிரமம் செய்ய மாட்டான், சினிமா பார்க்க மாட்டான், உலக பாவம் எதுவும் கிடையாது, உங்களை பார்த்து மாறிவிடுவார்கள். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? பக்கத்துல கைகுடி சொல்லுங்க. நான் இதுவரை சாட்சியா இருந்ததுனால
நிறைய ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு சர்ச்சைக்கு வந்துருச்சு. பொய் தான் சொன்னீங்க. உண்மை சொன்னீங்களா பொய் சொன்னீங்களா? பொய். அப்போ நம்ம வாழாததுனால, நம்ம சரியா இல்லாததுனால, இஸ்ரவேல் தன்னை சரியா இல்லாததுனாலதான் இயேசுவை உலகம் வெளிப்படுத்த முடியல. அதனாலதான் நம்மை தேடி நம்முடைய கரங்களிலே கொடுத்தார். ஆனா நம்ம மறுபடி பிறக்கவில்லை. நீங்க மறுபடி பிறக்காததுனால அது வாழ்க்கை முடிவு தெரியுமா? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. அவனை கேட்டேன், தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிருவீங்களா? பக்கத்து கை பிடிச்சு சொல்லுங்க, எப்பா எம்மா தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிருவியா? இப்படி வாழ்ந்தா, இப்படி ஜீவித்தா, வீட்டுக்கு மேல வீடை கட்டணும், நகையை வாங்கணும், ஜுவல்ஸ் வாங்கணும், அவனை விட பெரியாராகணும். அதெல்லாம் தேவன் கொடுப்பார். மத்தேயு 6:33 என்ன சொல்லுகிறது? சொல்லுங்க. அது முதல் சொன்னது மறந்துட்டு திரும்ப சொல்லுங்க. அப்படியா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்க, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கிடைக்கும். ஒரு கரங்களை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கிடைக்கும். இதெல்லாம் தேடாததுனாலே ஒரு செய்தி கேட்டுட்டு இருந்தேன். அப்போ அது ஒரு இங்கிலாந்து தேசத்திலே ஒரு தகப்பனாரை குறித்து சொன்னாங்க. அந்த தகப்பனார் தான் பிள்ளை 7 வயசு இருக்குமா, அந்த பிள்ளை 7 வயசு இருக்கும் போதே 7 முறை வேதாகமத்தை படிக்க வைத்து விட்டார். ஹல்லேலூயா! எத்தனை முறை? 7 முறை. இன்னைக்கு நம்ம பிள்ளைய டேய் புக் எடுத்து படிச்சியா? அந்த பக்கத்து வீட்டில் அவன் கலெக்டர் ஆயிட்டான், நீ கலெக்டர் ஆகாம இருந்த அவன் அடிச்சுட்டான், நீ போலீஸ் ஆயிரு. டேய் அவன் என்ன கேஸ் போட்டா வக்கீல் ஆயிரு. டேய் நீ இப்படி ஆயிரு. ஆனா டேய் நீ முழங்கால் போடுறா, நீ பைபிள் படிச்சியா? ஏசப்பா நீ வந்துட்டா பரலோகம் முடியுமா? நீ சொல்லி கொடுத்துருக்கிறோமா? யோசித்து பாருங்க. கிறிஸ்தவமே இன்னைக்கு நம்ம எப்பங்க போயிட்டு இருக்கிறோம்? நம்ம சபை ஏன் எம்டியா இருக்கு? நம்ம சபை ஏன் வளரல? ஒரு எழுப்புதலின் காலத்துல இருந்து விட்டு இன்னைக்கு மற்றவர்கள் குறை சொல்லும்படி ஏன் வாழ்கிறோம்? ஒன்றே ஒன்று, ஆண்டவர் சொன்னார், எப்பா மறுபடியும் நீ பிறந்து விடு. ஹல்லேலூயா! உலக பாவத்தை விட்டு, உலக அக்கிரமத்தை விட்டு, உலக இன்பத்தை விட்டு நீ வா. அதனால வேலை செய்யாதுன்னு சொன்னாங்களா? சாப்பிடாதேன்னு சொன்னாரா? நீ ட்ரெஸ் கொடுக்காதுன்னு சொன்னாரா? நீ சொத்து வாங்காதுன்னு சொன்னாரா? நீ கார் வாங்காதுன்னு சொன்னாரா? யாக்கோபு என்ன சொல்றாரு? பலகனி திறந்து இடம் கொள்ளாதபடி உன்னை ஆசீர்வதிப்பேன். நீங்க யாராவது ஆசீர்வாதம் இருக்கீங்களா? ஒரு கார் வாங்கினாலே போதும், ஒரு பைக் வாங்கினாலே போதும். அதை விடுங்க, ஒரு சொம்பு வாங்கினா கூட, ஒரு பாத்திரம் வாங்கினா கூட எப்படி வாங்கிட்டேன்? அதல்ல தாழ்மை உள்ளவர்கள் ஆண்டவருக்கு பெறுகிறார்களா? அப்ப நம்ம எப்படி வாழ்கிறோம்? வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அநேக வீடுகளை ரட்சிப்பு இழக்க காரணம் என்னன்னா, அது ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லை. கணவன் குடிகாரனா இருப்பாங்க, ஆனா அந்த மனைவி அவரு குடிச்சது 2 வீட்டுக்கு தான் தெரியும். ஆனா அந்த அம்மா சொல்லி சொல்லி ஊருக்கே தெரியும். அவன் தப்பு பண்ணிருப்பான் கொஞ்சோன்னு, ஆனா அந்த அம்மா ஊரே கெடுக்கிறோம். ஆனா நம்ம சரியாய் வாழ்ந்தால், நம்ம சரியா இருந்தால், அவிசுவாசியான ஒருவனை விசுவாசியான ஒரு பெண்ணோ ஆனோ மாற்றிடலாம். நம்ம சரியா நடந்துட்டா போதும். ஒரு தம்பிகிட்ட கேட்டேன், இப்போ +2 வரை படிச்சால நீ எத்தனை பேருக்கு இயேசு சொன்ன? அவன் சொன்னான், அண்ணன் நான் யாருக்குமே சொல்லலை. ஏன்? அதை தப்பா நினைப்பாங்கல்ல. யாராவது தப்பா நினைப்பாங்களா? இயேசுப்பா நல்லவர்கள் சொன்ன யாருமே தப்பா நினைப்பா? அவளோடு 143 கோடி ஜனங்கள் இயங்கிக் கொண்டே இருக்கிறாங்க. கரங்களை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சரி, இன்னொரு நபரை பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஆண்டவர் யோபு பழைய ஏற்பாடு காலத்துல அவர் தன்னை அந்த தேவ ராஜ்யத்துக்கு அர்ப்பணித்து வாழ்ந்தார். யோபுக்கு இழப்பு வரலையா? யோபுக்கு உபத்திரம் வரலையா? துக்கம் வரலையா? ஒரு அண்ணனோட பேசிட்டு இருந்தேன். அண்ணன் சொன்னாப்புல, நான் அண்ணன் போய் சொன்னேன், நான் என்னதான் பேச முடியாது, எனக்கு பாடு எல்லாமே இருக்கும். ஏன் கஷ்டத்தை போய் சொல்ல போகும்போது அந்த அண்ணன் சொன்னாங்க, எப்பா யோபு போல உனக்கு உபத்திரம் வராது ஆண்டு சொன்னார் இல்ல, பெரிய நீ கலங்குற. அப்ப சொன்னார், நீ யோபு போலே இருந்துட்ட, நீ யோபு போல பறிகொடுத்தியா? நம்ம பிள்ளைக்கு காய்ச்சல் வந்துட்டாரு. நான் உண்மையா சொல்றேன், என் பிள்ளைக்கு காய்ச்சல் வந்தா நான் ஊழியத்தின் போற வேலையை காட்டி என் சிந்தை இங்கதான் இருக்கும், என் பிள்ளைதான் இருக்கும். ஆனா யோபு இழந்தது பிள்ளைகள், சொத்து, சுகம் எல்லாம் இருந்தான். ஆனா ஒன்று சொன்னா, எத்தோல் முதலில் அழகி நாளினாலும் அந்நிய கண்கள் இல்ல, என் சொந்த கண்களே
ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்முடைய இலக்கு அப்படி ஒன்று இருக்குதா? கிடையாது. நம்ம ஒரு நாள் இலக்கு ஆண்டவர் விட மாட்டார். நம்ம இந்த பூமியில அழிந்து போக விட மாட்டார். ஆனா ஒன்றே ஒன்று, மனிதர்கள் முன்பாய் நம்மளை உயர்த்தி ஆசீர்வதித்து அழகு பார்ப்பார். ஹல்லேலூயா. நான் ஊழியத்துக்கு வரும்போது 19 வயதில் ஆண்டு ஏற்றுக்கொண்டேன். சிறு வயதில் தகப்பனார் மறித்து போயிட்டாங்க. நான் 24 வயதில் தாயார் மறித்துட்டாங்க. சாட்சி பரிசு சுருக்கமா சொல்றேன். என் மூத்த அண்ணன், என் இளைய அண்ணன். நான் 17 வயதில் ஐசப்பனை சந்திக்க வந்தாங்க. நான் கேரளா திருச்சூர்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன், மேஸ்திரி பணி. இப்போ திடீர்னு நான் எப்பவும் கிறிஸ்தவனுக்கு ஒரு பழக்கம் இருக்கும். என்ன பழக்கம் இருக்கும்? போகும்போது பொண்ணையை கொண்டு போவோம், பைபிளை தூக்கி பேக்கில் வச்சுட்டு, என்ன இந்த பைபிள் நம்மளை காப்பாற்றும். அப்பப்போ கிணவன் தான் தலக்க மாட்டை வச்சு தூங்குவோம். அது மாதிரி நானும் தூக்கிட்டு போயிருந்தேன். திடீர்னு ஒரு நாள் மனநாள் போட்டு பைபிள் படித்தேன். அப்போ என் நண்பன் ஒருத்த ஓடி வந்து, இதை படித்தா பாஸ்டர் ஆகிடுவாடாங்க. ஐயோ இது ஒரு சோதனையாக தூக்கி மூடி வச்சுட்டேன். அப்புறம் அப்படி ஒரு வருஷம் போயிட்டு 2வது வருடம் கிராமத்துக்கு வரும்போது ஒரு அக்கா பிரசவம் பண்ணிட்டு இருந்தாங்க. பாவத்தின் சம்பளம் மரணம், நீ பாவம் செஞ்ச வாலிபனே உன்னை சொல்லிடுவேன். பிரசவம் சூப்பராக இருந்து நான் கூட சுற்றிட்டே வரேன். அந்த சத்தம் காலையில் விழுது. அங்கே போய் நின்னா எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க, வாலிபனே நீ எந்திரிச்சு வந்து போடு. என் உள்ளத்துல ஒரு குத்து வந்துச்சு, நீ யோக்கியனா முதல்ல போய் நின்று. பின்னால் டக்குன்னு திரும்பி பார்த்தா ஒரு 5 படம் ரெடியாக இருக்கு. நான் போகல, நான் வந்துட்டேன். அப்படி வந்ததுல 3 பேர் ஊழியக்காரங்களா இருக்கு. ஒரு அழகையே சொல்லலாமா? ஹல்லேலூயா. அன்னைக்கு அர்ப்பணிச்ச 3 நாள் ஆயமுடி பார்த்தா சினிமாப்பட்டு 3 நாள் வரல, கெட்ட வார்த்தை வரல. ஆனா 4ஆம் வந்துருச்சு. ஆனா அந்த வருஷம் முடிஞ்சிச்சு. 19வது வயதுல அவர்கள் வீட்டில் இருக்கிறேன். நான் உட்கார்ந்து படுத்திருக்க ஒரு விக்கிரக ஆராதனைக்கு போனோம். எங்கள் கிராமத்தில் நிறைய விக்கிரக ஆராதனை நடக்கும். நிறைய ஆராதனை கச்சேரி அது எதுனால பார்த்தாலே இல்லாத பாவம் சேர்ந்து வந்துடும். அப்போ என் நிறைய இடங்களுக்கு போயிருக்கேன். அப்போ எங்கள் அம்மா என் வயிற்றுல பிறந்த திட்டுவாப்புல. ஏன்னா எங்களுடைய தாயாருடைய தகப்பனா அந்த காலத்திலேயே பலமுறை வேதத்தை எடுத்தவர். அசுத்தாரி ஓடும், பிசாசு போகும், அவர்கிட்ட ஜோம் பண்ண அற்புதம் நடக்கும். அது அடிக்கடி சொல்லுவாங்க, அந்த காதில் விழுந்துட்டே இருக்கும். ஆனால் கண்டுக்கிறதே இல்லை. அப்போ ஒரு நாள் ஏன்னா நான் ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவர் ரட்சிக்கப்படாத ஒரு நண்பனை என் வீட்டுக்கு அனுப்பினார். எப்படி இருக்குது கதை? ஹல்லேலூயா. அவன் ரட்சிக்கவே படலை. ஆனால் என் வீட்டுக்கு வந்து நான் ஒரு விக்கிரக ஆராதனை போக உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். அப்படின்டே போவாத, அது பாவம் அப்படின்னா. நீ கெட்டவங்க பேசாத, நீ சினிமா பார்க்காத, போப்பா அப்படின்னா அவன் சொல்லிட்டு தூங்கிட்டேன். உடனே திடீர்னு ஒருத்தவங்க வரலையாடா அப்படின்னா 10 மணி எந்திரிச்சு போனேன். அந்த விக்கிரக ஆராதனை நிற்கும் போது என்னை அறியாமலே விழுகிற சத்தம், பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் ரட்சிக்க முடியும். நீ எங்க இருக்கிற? நீ ஏன் வந்த? நீ யார்? நீ எப்படிப்பட்டவன்? உன் சந்ததி என்ன? உன் கோத்திரம் என்ன? அவர் பேச ஆரம்பிக்கிறது. என்னால் நிற்க முடியாமல் பக்தி உள்ள சந்ததியை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். உடனே ஓடி வீட்டுக்கு வந்து சினிமா பார்க்கலன்னு பார்த்தா இது ஒரு பாவம் என்றது. அன்னைக்கு தூக்கிப்பட்ட சினிமாவை ஒரு அழகே சொல்லுங்களேன். அன்னைக்கிலிருந்து 19வது வயதில் ரட்சிப்பு. அன்னைக்கு இயேசு ஏற்றுக்கொண்டேன். அந்த இரவு கேசட் அதையெல்லாம் முத டிவிக்குள்ள வாங்கிட்டு வந்து டிவி செட் பண்ணி ஸ்பீக்கரை செட் பண்ணி சும்மா பக்கா வச்சிருக்கேன். எடுத்த சிடி பிளேயர் அத்தனை கேசட் பக்கத்துல ஃப்ரெண்டுக்குள்ள எவங்களும் உடைத்து தூக்கி எரிஞ்சுட்டு வந்தேன். மறுநாள் சிடி கேசட் எங்கடா அப்படிங்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிக்கப்பட்டேன் நேரத்து வரை என் கூட அலைஞ்சிட்டு சொல்லுங்கடா அப்படின்னு. அப்படி 10 நாள் என்ன அறியாமல் ஆலயத்துக்கு போனேன், சர்ச்சுக்கு போனேன். அங்கே என் உபதேசியார் அப்படியே கூப்பிட்டாரு. என் ஃப்ரெண்டு வந்தேன், டேய் புதுசா இருக்கு சர்ச்சுக்கு. ஆமா புதுசா தான் வரேன். 10வது நாள் சொன்னேன், மனம் திரும்புங்கள், இயேசு ராஜா வர போகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. கொஞ்ச நாள் ஆச்சு என்னுடைய வாழ்க்கை நடைமுறை பேச்சு பாஸ்டர்னு பேர் வச்சுட்டாங்க. அப்படியே 10 நேரம் மிஷனரி பணிகளோடு ஊழியர்களோடு இருந்தேன். 24 வயது தாயார் ஒரு வியாதியில மறைக்கிறார்கள். எங்க அண்ணன் தம்பி எல்லாருமே இவன் ஊழித்து போனா குடும்பத்தை விட்டுட்டு போயிடுவான், இவன் சரியில்லை. சனிக்கிழமையானா இரவு ஊழித்து போயிருங்க, ஞாயிற்றுக்கிழமையான பிரசங்கம் பண்ண போயிருவேன். சண்டை கிளாஸ் ஊழியம், இயேசு அறியாத இடங்களில் ஊழியம், ஒரு சில வந்து சபை ஊழியராக இருக்கேன், ஓடிட்டே இருப்பேன். அப்படியே பில்டிங் கேன்சர்ஸ் எடுத்து 10-15-20 பேர் என்னோட வேலை செய்கிறார்கள். அந்த 24 வயதிலே என் வாழ்க்கையோட அசைப்பாசிட்டது. ஆனா என் இதயத்துல ஒரே ஒரு எண்ணம் இருந்து, இயேசுக்காக எந்த சூழ்நிலையும் யாருக்காக விடக்கூடாது. ரலிலே சொல்லுவோமா? அன்றைக்கு தாய் மறித்திருக்கும் போது அர்ப்பணி தாண்டுகிறேன். இன்னைக்கு என்ன யார் தள்ளட்டும், யார் குடும்பம் உங்களுக்காக நிற்பேன். அம்மா இருந்து 1 வருடம் தெருவாய் ரோடு விடாது
என் வேலையை விட்டேன், தொழிலை விட்டேன். ஒரு வருடங்களை தாழ்ந்தவரோடு பேசினேன். கண்களில் உனக்கு தயவு கிடைத்தது, நீ வா என்று சொன்னார். அன்னைக்கு வேலையை தூக்கி போட்டுட்டு விஸ்வவாணி விளையத்தில் என்னுடைய தெரிந்த ஒருத்தர் போன் அடிச்சு அவங்களுக்கு பாரு அப்படின்னு என்னை எடுத்தாங்க. என்னுடைய தம்பி ஒருத்தர் வந்திருந்தான். அவன் ஹேண்ட் ரைட்டிங் எழுதினான், நானும் எழுதினேன். என் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லை. உடனே நினைச்சு அவ்வளவுதான், இந்த ஊழியம் போச்சா. அண்ணனை தம்பியை தூக்கி போட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வர மாட்டேன், ஒண்ணு வர மாட்டேன், நீங்களே வச்சு வாங்கப்பா. வந்துட்டேன். அன்னைக்கு ஒரு அண்ணன் கட்டி கொடுத்தாங்க. எழுது வரும் அப்படின்னு. எங்க ஆண்டருக்கு 9 வருடங்கள் ஆகிறது. சென்னையில் 5 வருடம் ஊழியம் செய்தேன். கர்த்தருடைய கிருபையினாலே யாரும் கிடையாது. எங்க அண்ணனுக்கு திருமணம் ஆச்சு. எனக்கு திருமணம் காரியத்தை யோசிக்கவே இல்லை. அம்மா சொல்லுவாங்க 27 வயதுல ஒரு வீடை கட்டிட்டு தான் கல்யாணம் பண்ணணும், அதுதான் வாழ்க்கை. அப்ப அது 20 ஓடிச்சு. எப்போ நான் ஸ்டார்டிங் 5000 சம்பளம், அதை வைத்து என் வாழ்க்கை போகுது. எப்போ நான் சம்பாத்தியம் பண்ணி இந்த வீடை கட்டி எப்போ கல்யாணம் பண்ணேன். ஆனால் ஒரு நாள் வந்தது, ஒரு ஊழியத்துக்கு போன 6 மாசத்துல அங்க ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா, தம்பி உங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிட்டுல, நீ அமைதியா ஒத்தியாளர் இருக்க, நீ ஒரு கல்யாணம், எனக்கு யாருங்க பொண்ணு கொடுப்பா, ஒண்ணு இல்லாதவனா இருக்கிறேனே. எங்க அம்மா சொன்னது என்னைக்கு நிறைவேற, இன்னைக்கு கல்யாணம் பண்ணேன். அந்த அம்மா சொன்னாங்க, என் தங்கச்சிக்கு ஒரு பொண்ணு இருக்குப்பா, அவ படிச்சிருக்குப்பா, டபுள் டிகிரி ஆகணும். நெஞ்சாச்சு, இல்லை என்னால முடியாது. ஆனா அந்த அம்மா சொன்னாங்க, நான் உனக்கு பேசுறேன் அப்படின்னாங்க. இந்த அம்மா யாரும் இல்லை, என் மனைவியுடைய பெரியம்மா. தலையிலேயே டபுள் டிகிரி பிடிச்ச ஒரு பொண்ணை ஆண்டு தந்தா. 2 பிள்ளைங்க, ஆண் பிள்ளைங்க. என் கிளாஸ் ஃபர்ஸ்ட் எடுக்கிறான், நீங்க நல்லா இருக்கிறான், நல்லா ஓடுகிறோம். இங்கே 3 வருடம் ஆகிறது. நிறைய மிஷனரி பிரதேச சென்னையிலே. எதுக்கு சொல்றேன் சொன்னால், என் ஆண்டவர் அழைக்கப்பட்ட யாரையும் கைவிட மாட்டார். கரங்களை கட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இந்த சின்ன சாட்சி தான், ஆனா கடந்து வந்த பாதைகள் ஏராளமானது. நீங்க உங்க மத்தியில நிக்கிறேன்னா நீங்க நினைச்சிருப்பீங்க, அப்பா இவர் எங்கேயோ படிச்சு ஒரு பெரிய பைபிள் காலேஜ் தியாலஜியா இருப்பாரு. அந்தமே ஒரு மக்கு ஆண்டவர் அந்த மக்கு உங்க மத்தியில பயன்படுத்துகிறார். சரி, அந்த அப்போஸ்தலருடைய 9ஆம் அதிகாரத்துக்கு திருப்பலாம். அந்த 1, 2, 3 வசனங்களை வாசிக்க முடிகிறதுக்கு வந்துட்டோம். சவுல் என்பவன் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி இந்த மார்க்கக்காரர்களை புருஷரையாகிலும் ஸ்திரீயையாகிலும் கட்டாயப்படுத்தினால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி. இங்க பாருங்க, சவுல் என்கிற ஒரு பவுல் கூட ஒரு மனிதன், கமாலின் பாதத்தில் இருந்த ஒரு மனிதன். நிக்கோதேம் எப்படி அங்க வேதபாரத்தில் இருந்தாரோ அதே போல அதை விட பயங்கரமான படித்து ஒரு வைராக்கியம் உள்ளவன். இயேசு கிறிஸ்து விரோதமாய் கொலை செய்ய வேண்டும், அவரை ஆராதனை அடிக்கணும். இன்னைக்கு எத்தனை பேர் எழும்பலாம். நான் ஒண்ணு சொல்றேன், யார் எழும்பலாலும் கவலைப்படாதீங்க, யார் திட்டினாலும் கவலைப்படாதீங்க. நம்முடைய ஜீவன் ஒரு கரத்திலே இருக்கிறது. கரங்களை கட்டி சோதனை பண்ணுவோமா? ஒரு முடிவுள்ள சுத்தம் என்ன செய்யாது, விழாவு. என்னைக்கு பயன்படுத்துறோமோ பிசாசுக்கு நாட்டம், ஆனா என்னைக்கு தைரியமா இருக்கிறோமோ அன்னைக்கு பிசாசுக்கு திண்டாட்டம். இல்லையா? ஒரு கதையை சொல்லிட்டு முடிச்சிடலாம். அப்போ ஒரு திருச்சபையில ஆராதனை நடந்துட்டு இருந்தது. திருச்சபையில நல்ல ஆராதனை, ஒரு தீவிரவாதி இருக்கிற ஒரு பகுதி. திடீர்னு பார்த்தா ஒரு தீவிரவாதி உள்ள வந்துட்டார் துப்பாக்கியோட. நல்லா கவனிக்கணும். உள்ள வந்த உடனே அந்த தீவிரவாதி என்ன செய்கிறார், துப்பாக்கி தூக்கிட்டாங்க. ஏன் உள்ள வந்துட்டாருன்னா, இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் பாட்டு கேட்டு இருக்கு. இயேசு எனக்காக பிறந்தார். இது கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நடந்த சம்பவம். இது கிறிஸ்துமஸ் அன்னைக்கு இந்த சத்தங்களே கேட்டிருக்காரு. யாரா இயேசு நல்லவர், என்ன விட உள்ள வந்துட்டார். வந்துரு, யாரா பாட்டு பண்ணது அப்படின்னு பின்னால ஒரு விசுவாசி தலையில துப்பாக்கி வச்சுட்டேன். அவர் உடனே சொன்னார், ஐயா நான் சும்மா நீங்க பாஸ்டர் இருக்க விடாம டெய்லி நான் கூடுவாரு, நான் அவர் தொந்தரவு தான் வந்து பின்னால உட்காந்துருக்கேன். இந்த ஜனங்க ஏதோ பாடுறாங்க, இந்த ஜனங்கிட்ட கேளுங்க அப்படின்னு. உடனே இந்த ஜனங்கள்ட்ட போய், யாரா பண்ணது? ஐயா இந்த புயல் பாடுறாங்க, நாங்க பாடலாம், எங்களுக்கு இருக்க விட மாட்டாங்க, நானும் பாடுறேன் அப்படின்னா. இந்த புயலுக்கு போயிட்டு, யாரா பாட சொன்னது? அவர் சொன்ன, ஐயா எங்க பாஸ்டர் இருக்காருல்ல, அவர் எங்களை டெய்லி கூப்பிட்டு உட்கார விட மாட்டேன், பாடும் பாருங்கிறாரு. நானும் வந்து பாடுறேன். நான் ஒண்ணும் இல்லையா, பாஸ்டர் கேளுங்க. பாஸ்டர் போறாரா? பாஸ்டர் அவர் சொல்ல, யார் என்ன பாட சொன்னது? அவர் சொன்ன, ஐயா இது நான் உளித்து வந்துட்டு இல்ல, பாடிதாயா ஆகணும். அங்க ஒரு சிறு பிள்ளை எதிர்த்து சொன்னாராம், அப்படி கிடையாது, இயேசு இன்னைக்கு என்னைக்கு நல்லவர் தான், அவர் மன்னித்து எங்களுக்காக உயிர்த்து பாவத்தை போக்கி எங்களை ரட்சித்தார் என்று சொன்னாராம். உடனே அந்த அங்க நின்று அந்த தீவிரவாதி துப்பாக்கியில போட்டு, ஏமா நீதாமா அந்த சபையில நல்ல விசுவாசி, கரங்களை தட்டுகிறாரா? யாருன்னு பார்த்தா அந்த சபையில மூப்பராம், அந்த மகான் வேஷம் போட்டு வந்தாராம். அவங்க எல்லாரும் வெட்கப்பட்டார்களா? பிரியமானவர்களே, அதல்ல இங்க சபை அப்படி வாழ்ந்து இருக்கும் போது அவனை ஆண்டவர் சந்திக்கிறார். 4ஆம் வசனத்துல
மூன்றாவது பிரயாணமாய் போய் தமஸ்கு சம்பந்த போது சதிதிலே வானத்திலிருந்து ஒரு அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையில விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துற என்று தன்னுடைய சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். நிக்கோதேம் தேடி வந்தான், சகோதரர் தேடி வந்தான். யோபு தேவன் மேல் நம்பிக்கையில வாழ்ந்தார். சவுலையோ கர்த்தர் தேடி போனார். அல்லேலூயா. நம்மளை எத்தனை முறை அந்த தேடி வந்திருக்கிறார். எத்தனை ஊழியக்காரன் மூலமாய் அருமையான போதகமாய் வந்தார். சவுளுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா, என்றைக்கு சவுல் நியாய பிரமாணத்தினுடைய உலக பாவம், நியாய பிரமாண பாவம் இல்லை, ஆனா நியாய பிரமாணத்துக்கு மீறி நடந்த பாவம், அதை விட்டுட்டு தேவ சத்தத்தை என்னைக்கு கேட்டானோ தன்னை மறுபடி பிறக்க அர்ப்பணித்த போது அந்த வருஷத்துல அதற்கு அவன் ஆண்டவரே இது யார் என்றான். அதற்கு கர்த்தர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அட சொல்றார். அவன் அடிங்கி திரைத்த ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். சவுல் உடனே ஒப்பு கொடுத்துட்டான். நான் என்னப்பா செய்யணும் அது சொல்றாரு. அவன் சொல்றாரு அந்த முள்ளில் இருக்கிற உனக்கு அந்த 5வது வருஷம் அதற்கு அவன் ஆண்டவரே நீ யார். அதற்கு கர்த்தர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் இருக்கிற உனக்கு கடினமா இல்லையா. உடனே சவுல் சொன்னான் நான் சமர்ப்பிக்கிறேன். ஆண்டவரே நான் என்ன செய்யணும். அதுவரை அவன் காதுல நிறைய வேத பிரமாண சத்தம் கேட்டுச்சு. ஆனா உலகத்தை படைத்த இயேசு அவனோட பேசின உடனே தன்னையே அர்ப்பணித்தான். சவுல் பவுலாயினார். உடனே இயேசுவின் அன்பை எடுத்துக்கொண்டு எல்லாரும் சுவிசேஷத்தை சொல்ல போனார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. அன்பர்களே, ஆண்டவர்களை பார்த்து கேட்கிறார், நீ இவ்வளவு நாள் கிறிஸ்தவனா இருக்கிறாய், மறுபடியும் பிறந்திருக்கிறாயா? சிறுபிள்ளை போல ஒரு குணம் இருக்குதா? சிறுபிள்ளை போல ஒரு வாழ்க்கை இருக்குதா? ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இருக்கிறதா? ஒன்று சொல்லுறேன், நீ எத்தனை வருஷம் சர்ச்சைக்கு வாங்க போனாலும் ஒன்று அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் மறுபடி ஆவினால் ஜலத்தினால் பிறந்து அந்த வாழ்க்கையை பூமியில நிறைவேற்றலன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது, நரகத்துக்கு போய் விடுவீர்கள். கரங்களை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஏன் சொல்றேன்னா அதுதான் என் வேதம் சொல்லுகிறது. என் தேவன் இருக்கிறார். வெளிப்படுத்துற வசனம் இருக்கு, இறுதியா வாசிக்கலாமா? கடைசி அதிகாரத்துல வாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் 11வது வசனத்தை வாசிக்கலாமா? வெளிப்படு 22:11. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இதோ சீக்கிரமாக வருகிறேன். வசிங்க. அவனவனுடைய கிரியையின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு வருகிறது. ஹல்லேலூயா. ஒண்ணு தெரிஞ்சுக்கிடுங்க, பூமியில மரிச்சிடுவோம், வீட்டில் வரும், மறிக்கப்பட்ட எல்லா சிலரும் எழுந்திருக்கும். ஆனா ஒன்று, தேவனுக்காக நின்று மரித்தவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமாயிடுவாங்க. ஆனா தேவனுக்காக இல்லாமல் நீங்கள் இங்கே வாழ்ந்து பாட்டு பாடி துதிச்சுட்டு வெளியே மறுபடி பிறந்தது போல இருந்து உள்ளுக்குள் இல்லாமல் வாழ்ந்தால் அந்த நியாயத்திற்கு ஒரு பொழுது எங்கதான் போவீங்க? நரகத்துக்கு போவீங்க. தேவாதி தேவன் எல்லா மனிதனையும் தீர்ப்பார், யாரும் தப்ப முடியாது. ஆனால் ஒன்று, இந்த ஒரு காலத்தை அவர் இருக்கிறார். ஒரு தீர்மானம் எடுங்க, இயேசு கிறிஸ்துக்காக நான் என்ன இருந்து உலக பார்த்த விடுவேன், சினிமா விடுவேன், உலக அசுத்தத்தை விடுவேன், பொறாமை விடுவேன், கோபத்தை விடுவேன், எரிச்சலை விடுவேன், இந்த உலக பாவத்தை விட்டுட்டு தாழ்மையோடு வாழ்வேன். என் வாழ்க்கையினால் அநேகர் இயேசு ஏற்றுக்கொண்டு சபைக்கு வருவார்கள். நான் வாழ்ந்து ஆசீர்வதிக்கும்போது அழிந்து போற கிராமங்களுக்கு நேராய், இந்திய தேசங்களுக்கு நேராய் நான் செபித்து கொடுக்கும் போது என் இந்தியாவும் ரட்சிக்கப்படும். கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. என் ஆண்டவர் நம்ம இறுதியாக நம்ம வரலாம். யோவான் அதே 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துக்கு வரலாமா? 3ஆம் அதிகாரம். நான் ஒருவேளை அநேக டாபிக் எடுத்து நான் புக்கை மூடிட்டேன். ஏன் அப்படின்னா ஆண்டவர் எப்படி லீட் பண்றாரு அப்படியே கடந்து வருவானு அதன்படிதான் நான் வர்றேன். மேக்சிமாக அந்த வார்த்தைகளை கொடுத்துட்டாரு. இன்னொரு முறை வாய்ப்பு கிடைக்குமானால் இன்னும் ஆழமாய் நான் இப்ப என்ன டெய்லி ஊழியர்களுக்கு வெளியே செல்வேன், போயிட்டு இருப்பேன், அதுக்கு பத்தியில தியானம் பண்ணுவேன். பெரிய பைபிள் டீச்சர் கிடையாது. 1 கொரிந்தியர் 1:27 சொல்லுகிறது. அது ஒரு வாசிக்கலாம். எனக்கு பிடிச்ச வசனம் 1 கொரிந்தியர் 1:27 வாசிங்க. நான் அதுக்குள்ள வாசிக்கிறேன். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். அடுத்த வசனம், பலவானை வெட்கப்படுத்த பலவீனனை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. உங்க பாஸ்டர் ரொம்ப பிடிக்கும். உங்க பாஸ்டர் ஒரு யூடியூப்ல அந்த பாட்டை பார்த்தேன். அந்த தண்ணியில நடந்து அப்படியே போனாப்ல அதை பார்த்தது எனக்கு ஒரு சந்தோஷம். யாரையானவர் மேம்படுத்த முடியும். ஹல்லேலூயா. யாரையும் உயர்த்த முடியும். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். யோவான் 3 எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து படிச்சுட்டு வசனத்தை நீங்க மறந்து வீட்டுக்கு போயிடணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
தூங்கிட்டு இருக்கீங்களோ? யோவான் 3:3 படிச்சுட்டு என்ன செய்யணும்? வாழணும். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க. யோவான் 3:3 படி மறுபடி பிறந்து வாழணும். அதை மறக்க கூடாது. வாசிக்கலாமா? யோவான் 3:3 இயேசு அவனுக்கு பிரயோஜனமாக ஒருவன் மறுபடி பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். கண்களை எப்படி சொல்லிக்கலாமா? உங்க உள்ள தாங்கள் ஒப்புப்படுங்க. அப்புறம் பிரசங்கித்து விட்டு போயிருக்கேன். அவ்வளவுதான், நான் கடந்து போயிருக்கேன். பிரசங்கிக்கிறது என்னுடைய வேலை, கிரியை செய்கிறது ஆண்டவருடைய வேலை. பேசினவர் பரிசுத்த ஆவியானவர். உங்களுக்கு என்னென்ன வார்த்தை உங்களுக்கு வேறமா எடுத்துருங்க. தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுருங்க. ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். உங்க திருத்தொகைக்கு நீங்க வர வேண்டும். நீங்க வந்து உங்களை சந்திக்கணும். ஒரு பாரப்படுத்துற அப்படி சித்தம் நாங்க முன்குறிக்கிறேன். போன வாரத்துல தான் பேசணும், சும்மா ஏட்ட பேசணும், ஒழுங்காச்சானா எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் உலகத்துல மரித்தால் கண்ணை மூடும்போது ஒருவேளை அது 120 வருஷம் கூட கொடுக்கலாம், 80 வருஷம் கொடுக்கலாம், அது 70 வருஷம் கொடுக்கலாம், அது இன்னைக்கே முடியலாம். ஆனா நம்ம இருக்கக்கூடிய இடம் பரலோக ராஜ்யம். நாம் மட்டுமல்ல, நம்மோடு அநேகர் ஆண்டவர் அழைத்துட்டு போக உதவி செய்வாராக. அன்பின் ஆண்டவரே, என்னை வெளிப்படுத்தி அதற்காக ஸ்தோத்திரம். நான் என்னை தாத்துகிறேன் அப்பா. நாங்கள் எங்களை தாத்துகிறோம். நீங்க ஆவிக்குரிய மன்னாவை கொடுத்தீங்க, ஆவிக்குரிய காலை கொடுத்தீங்க. இனி உலகத்துல போகும்போது இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை எங்க பிள்ளைகளுக்கு நீங்க கொடுத்துருக்க ஸ்தோத்திரம். இங்க இருக்கிற அநேகர் வந்து இடத்துல சாட்சி சொல்லணும் அப்பா. அடே இந்த சத்தையை காதல விடுங்க, நான் வாங்குறேன். உபத்திரம் வந்தது உண்மை, போராட்டம் வந்தது உண்மை. ஆனா என்னை ஆண்டவர் உயர்த்தி விட்டார் என்று சொல்லணும். இந்த திருச்சபை மிஷனரி தாங்கிற திருச்சபை மாறிவிட்டதுக்காக ஸ்தோத்திரம். அநேக திருச்சபைகளை கட்டி ஸ்தாபிக்கப்படுவதற்காக நன்றி. என்னுடைய ஞான பாஷையை ஆசீர்வதிங்க. அம்மாவை பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த சபையில் அநேகர் உருவாக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். அநேக வாலிபர்கள் எழுப்பப்படுவதற்காக ஸ்தோத்திரம். அநேக தீர்க்கதரிசிகள் எழுப்பப்படுவதற்காக ஸ்தோத்திரம். எங்களோட நல்ல வாய்ப்புக்காக நன்றி. எங்களோடு பாடம் பண்ண பிள்ளைகள், கீபோர்ட் போட்ட பிள்ளைகள், தம்பி ஜாமிக்காக ஸ்தோத்திரம் அப்பா. மோசத்துக்காக நன்றி அப்பா. நல்ல ஒரு வாஞ்சை பிள்ளைகளுக்கு மேல அதுவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிங்க. நீங்க பெருகணும், நாங்க சிறுகணும். இயேசுவின் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.